ஒன்னத்தாண்டா பேரிக்கா தலையா. என்ன மரியாதை குறையுது? ஏடா உனக்கு நான் என்னைக்கு மரியாதை கொடுத்துருக்கேன், இன்னைக்கு குறையிறதுக்கு? ஷேம் ஷேம் பப்பி ஷேம். பப்பி சேமா? இதுக்கு முன்னாடி நீ அவமானப்பட்டதே இல்ல. ஆனாலும்டா டே ஜாக்கு, உன்னை பார்த்தா எனக்கு அமெரிக்கா ரிட்டர்ன் ஃபீலிங்கே வரலடா. உன் மண்டையும் ட்ரெஸ்ஸையும் பாத்தீன்னு வச்சுக்கேன், இந்த கோமாளிங்களெல்லாம் பப்புன் பப்புன் வாங்கல அந்த மாதிரி இருக்கடா நீ. ஏண்டா ஒரு அமெரிக்கா ரிட்டர்னுங்கிற என்னடா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? எப்ப பாரு பிங்க் கலர் ஜிங்குச்சான், மஞ்சள் கலர் ஜிங்குச்சான்னு. இத பார்த்து 2 பூனை செத்து போயிருக்கு, 2 நாய் செத்து போயிருக்காம்ல. ஏண்டா எல்லாரும் பயப்படுறாங்கடா. லேடிஸ் முன்னாடி என்ன இன்சல்ட் பண்றீங்களா? சரி விடுறா, அதான் இன்சல்ட் பண்றேன்னு தெரியுதுல்ல. சரி சொல்லு, அமெரிக்கால நீ என்னதான் பண்ணிட்டு இருந்த? வெல், நான் வாஷிங்டன்ல இருந்தேன். வாஷிங்டன்ல என்ன பெக்கரா இருந்தியா? பெக்கரா? ஒரு மல்டி மில்லியனரை பார்த்து பெக்கரான்னு கேக்குறியா? ட்ரம்ப் தெரியுமா? டொனால்ட் ட்ரம்ப் எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, ஒரு டொனால்ட் ட்ரம்ப் தெரியும், ஒரு டொனால்ட் டக்கு சொல்லுது. டேய், அதெல்லாம் உனக்கு அவரை தெரியும் ராஜா, ஆனா அவருக்கு உனக்கு தெரியுமா? கிரேட் இன்சல்ட், கிரேட் இன்சல்ட். எனக்கு வர கோவத்துக்கு. டேய் 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 டேய், இங்காரு சும்மா கோவப்படுறான் அது இதுன்னு சீன் போடாத. உனக்கு தண்ணி ஊத்துறதுக்கு இப்போ உன் அஸ்டண்ட் கூட உன் கூட இல்ல, வெடிச்சு செதற கிதறிட போற. ஐயோ ஐயோ, இவ்வளவு நேரம் இவனை ஓட்டணும், இப்ப இந்த அம்மா வருது, இந்த அம்மா ஓட்டுவோம். சித்தி, என்ன சித்தி ரொம்ப டயர்டா வரீங்க போல இருக்கு. இது என்னடி கேள்வி? அவங்க ஒத்த ஆளா கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வேலை கொஞ்சம் அதிகமா தானே இருந்திருக்கும். ஃபுல் டே ஹோல் டயர்டு. என்ன சின்னத்த? இது வரைக்கும் அவங்க வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க. பாவம் பெண்டு கழண்டிருக்கும். இன்னும் மிச்ச நாள்ல எப்படி வேலை செய்ய போறாங்கன்னு தெரியல. என்ன எல்லாரும் சேர்ந்து கலாய்க்கிறீங்களா? என்ன சின்னத்த, நீங்க களைச்சு போய் ஏதோ வந்திருக்கீங்கன்னு வருத்தப்பட்டா நாங்க கலாய்க்கிறோம்னு சொல்றீங்களே. டோன்ட் லாஃப். ஸ்மால் ஆண்டி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அத பார்த்து நீங்க சிரிக்கிறீங்களா? ஹார்ட்லெஸ் ஃபெலோஸ். ஹார்ட்லெஸ்ஸா? என்ன சொன்ன? இதயமே இல்லாதவங்கன்னு சொன்னேன். ஓ, அது இதயமே இல்லன்னு ஒரு மூளை இல்லாதவன் சொல்றான் பாரு. ஸ்மால் ஆண்டி, நீங்க வாங்க ஹாஸ்பிடல். ஏய், கீழே விழுந்துட்டாங்க. என்ன? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம். கீழே விழுந்திருக்காங்க, ஹெல்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இருக்க. லூசா நீ, வா போலாம். ஏய் இரு. அவங்களுக்கு மேல அவ்வளவு வெறுப்பு கோபம் இருக்கு. உன்னை என்னைக்காவது அவங்க மரியாதையா நடத்திருக்காங்களா? எப்ப பார்த்தாலும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தானே நடத்திருக்காங்க. அதெல்லாம் பாக்குற நேரமா இது? கீழே விழுந்து கிடக்குறாங்க, வா. ஏய், நீ ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்ன மாதிரி பெரிய மனசுல எனக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம 2 பேரையும் பிரிச்சு விட்டு டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போனது இவங்க தானே. இவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சு நீ இப்படி பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதே இடத்துல நாம விழுந்திருந்தா அவங்க கை தட்டி சிரிச்சிருப்பாங்க. நமக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்களா? அது அவங்களோட குணம். அதுக்காக என் குணத்தெல்லாம் நான் மாத்திக்க முடியாது. ஏய், அவங்க விழுந்து 1/2 மணி நேரம் ஆகுது, வா. பாத்தியா, இப்ப கூட அவங்க திமிர அடங்கல. நீ நல்லது நினைச்சு ஹெல்ப் பண்ண போனா கூட அதை எப்படி அசிங்கப்படுத்துறாங்கன்னு பாரு. இருக்கட்டும் விடு, அவங்க தப்பு பண்ணா நம்மளும் பண்ணுமா? இவங்கெல்லாம் குறைஞ்சபட்சம் மனிதாபிமானம் கூட இல்லாதவங்க. இவங்களுக்கு நல்லது செய்யறதெல்லாம் வேஸ்ட். உங்களை நான் என்னைக்குமே எதிரியா பார்த்ததில்ல. எனக்கு உங்க மேல எந்த தனிப்பட்ட விரோதமும் இல்ல. அத்தைக்கு நான் எவ்வளவு மரியாதை கொடுக்கறேனோ அதே மரியாதையை நான் உங்களுக்கும் கொடுக்கணும் தான் நினைக்கிறேன். அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. நான் எதுக்கு மாறணும்? நீ எனக்கு ஜென்ம விரோதி. நீ ஒன்னும் என்ன அத்தையெல்லாம் நினைக்க தேவையில்லை. நீ எனக்கு எதிரா செஞ்ச எதையுமே நான் மறக்கல. என் அக்கா முன்னாடி என்ன நிறைய தடவை நீ அவமானப்படுத்திருக்க. அதெல்லாம் ஆராதரணமா உள்ளுக்குள்ள இருக்கு. இப்ப கூட
உன் அம்மா சிலை இருக்கிற இடத்துல போய் கூட்டி பெருக்க சொல்லி என்ன அவமானம் தானே படுத்தின. அதையும் நான் மறக்கல. இப்படி எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு நீ என்னை எதிரியா பாக்கலன்னு எப்படா வாய் குசாம போய் சொல்ற? ஏங்க, வாழ போறது இன்னும் கொஞ்ச நாள் தாங்க. அதுக்குள்ள எதுக்கு இவ்வளவு போட்டி போறாம பழி வாங்குறவனாலாம்? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போக வேண்டியதானே. என்ன தத்துவம் பேசுறியா? நீ என்னோட எதிரின்னு என் மனசுக்குள்ள ஊறி போச்சு. உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். மத்தவங்கள மாதிரி உன்னை பார்த்து பயந்து ஓடுறதுக்கு நான் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. சந்திரகலா. இந்த சந்திரகலாவுக்கு ஜெயிச்சுதான் பழக்கம். உன்கிட்ட சில தடவை தோத்து இருக்கலாம். அதுக்காக தோத்துக்கிட்டே இருப்பேன்னு அர்த்தம் இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னையும் இவளையும் பிரிச்சு இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டு துரத்தாம நான் விட மாட்டேன். சித்தி, அது இந்த ஜென்மத்துல நடக்காது. என்னையும் இவரையும் பிரிக்க உங்கள மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் நடக்கவே நடக்காது. நாங்க டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டதால பிரிஞ்சிருவோம்னு நினைச்சா அது உங்க முட்டாள்தனம். என்னடி நீயும் உன் புருஷன் கூட சேர்ந்து சவால் விட ஆரம்பிச்சிட்டியா? முடியாதுங்கிறத முடிச்சு காட்டுறதுதான் இந்த சந்திரகலா. உங்க 2 பேரையும் நிரந்தரமா பிரிக்காம நான் ஓயவே மாட்டேன். அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன். ஏங்க, ஒரு நிமிஷம். தண்ணி பாட்டில் விட்டு போறீங்க பாருங்க. ஏய், நீ அவங்க பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்காத.